வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சந்தன மணம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சந்தன மணம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடி வரும் தென்றலும் மனை தோடுதே. இளம் தென்றலும் மனை தோடுதே. சந்தன மணம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. நீலமலை தொடரில் நீந்தி விளையாட துடிக்கும் கார்மேகம். நீலமலை தொடரில் நீந்தி விளையாட துடிக்கும் கார்மேகம். நித்தம் நீர் சுமந்து முத்த மழை பொழிய தனியும் அதன் மோகம். தனியும் அதன் மோகம். சந்தன மணம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடி வரும் தென்றலும் மனை தோடுதே. இளம் தென்றலும் மனை தோடுதே. கோலமிடும் விழிகள் காணும் சுகம் பூட்டும் பச்சை புல்வெளிகள். கோலமிடும் விழிகள் காணும் சுகம் பூட்டும் பச்சை புல்வெளிகள். காலை பனித்துளிகள் தலையில் பூச்சூட்ட தூவும் நவமணிகள். தூவும் நவமணிகள். சந்தன மணம் கமழும் சுந்தர தேன் மலர்கள் செந்தமிழ் கவி பாடுதே. சிந்தையை குளிர வைக்க சொந்தம் கொண்டாடி வரும் தென்றலும் மனை தோடுதே. இளம் தென்றலும் மனை தோடுதே. இந்த பாடல் நானே எழுதி மெட்டமைச்சது. கவிதை தலைப்பு விழுதுகளின் விசும்பல். விழுதுகளின் விசும்பல். எதற்கும் அஞ்சாத மனிதனின் செயல்பாடு தன் எதிர்கால சந்ததியர் நலனுக்கு பெருங்கேடு. பதவியும் பணமுமே பிரதான சாப்பாடு. எங்கும் பசுமை பறந்தோட பூமியோ வெறுங்கூடு. நீரையும் நிலத்தையும் காசாக்கி மாசாக்கி நிலைகுலைந்து நிற்கிறான் நிம்மதியை பாழாக்கி. ஊரையும் உறவையும் உதவா கரையாக்கி தினம் உறங்காது தவிக்கிறான் ஓசோனை பழுதாக்கி. புரியாத புதிராய் புது புது நோய்கள். ஆரோக்கியமற்றதாய் பிறக்கின்ற செய்கள். இம்மியும் பிசகாத மரபணு பதிவுகள். வம்சம் வலுவிழக்க விபரீத விளைவுகள். இயற்கையை பகைத்தால் இடுப்பெலும் முடியும். இருப்பதை இழந்தால் சிக்கலில் முடியும். சுயநலப் போக்கால் சமுதாயம் அழியும். வருங்கால சந்ததியர் தலையிலே விடியும். ஆணிவேர் ஆட்டங்கான விழுதுகளின் விசும்பல். காணி நிலம் கேட்டனம் பாரதியின் புலம்பல். ஆணிவேர் ஆட்டங்கான விழுதுகளின் விசும்பல். காணி நிலம் கேட்டனம் பாரதியின் புலம்பல். ஏணியாய் இருப்பதற்கு ஏற்படும் தடங்கள். நாம் ஏனென்று கேட்பதற்கு நாதியற்ற ஜடங்கள். நன்றி, வணக்கம். राम 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 जय राम 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 राम. राम 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 जय राम 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 राम. दशरथ
வரணும் கணபதியே வந்தே அருள்வாய் கணபதியே வந்தே அருள்வாய் கணபதியே வந்தே அருள்வாய் கணபதியே. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா வழக்கறிஞர் நான் நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஃபோட்டோவில் நிறைய வந்து அனுப்பியிருந்தார், ஃபேஸ்புக்கில் நிறைய பார்த்தேன். அதான் இன்னைக்கு ஒரு 4 பேரை பற்றி பார்க்கலாம். மைக்கல் இன்னைக்கு 4 பேர், அன்னைக்கு 3 பேர் பார்த்தேன், இன்னைக்கு ஒரு 4 பேரை பற்றி பார்ப்போம். சுத்தானந்த பாரதியார், இவர் பேர் அதிகமாக வெளியே தெரியாது. ஆனால் இவர் என்ன கவியோகி மகரிஷி என்று போற்றப்பட்ட தமிழறிஞர், துறவி, விடுதலை போராட்ட வீரர் மற்றும் எழுத்தாளர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாங்கள் என பல இலக்கண நூல்களை சிறப்பித்துள்ளார். இவர் வந்து இமயமலையில் வாழ்ந்த சித்தர்கிட்ட சதானந்தம் பெற்று தீட்சை பெற்றாராமா. அதில் தான் இவர் எப்பவுமே சுவாமியார் கோலத்தில் தான் இருப்பார். திருக்குறளை கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் 45 பேர் மொழிபெயர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். வாவுசி உட்பட எங்கள் பெரியங்குளத்துக்கார ஒருத்தர் தெரியும், ஐயா நாராயணசாமி நாயுடு தெரியுமா? அவர் திருக்குறளை மொழிபெயர்க்கிறார் இங்கிலீஷ். ஆனால் அத்தனையிலையும் இவர் மொழிபெயர்த்த தனிச்சிறப்பாமா. எப்படின்னா திருக்குறள் 1.25 அடி, அதே மாதிரி ஒரு மொழிபெயர்த்ததும் அதே மாதிரி 1.25 அடி. அதாவது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் மூர்த்தி ஏ இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆல் லெட்டர், காட் இஸ் ஆல்மைட்டி. இப்படி அந்த திருவள்ளுவர் திருக்குறள் 1.25 அடி, அதே மாதிரி இவர் எழுதின இதுவும் மொழிபெயர்த்ததும் 1.25 அடி, ரொம்ப சிறப்பாக கூறினார். அப்புறம் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் 20 ஆண்டு மௌன விரதம் இருந்தாராம். சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு உட்பட பல மொழிகள் புலமை பெற்றிருந்தார். ஆனால் என்னன்னா தமிழறிஞர் ரொம்ப காலம் வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட ஒருத்தர் 93 வயசுல இறந்திருக்கார். ஆனால் இவருடைய இந்த இலக்கிய வளம் இதெல்லாம் வந்து ரொம்ப தமிழுக்கு சேவை செஞ்சாருங்கிறது சொன்னால் மிகையாகாது. ரைட்டு. அடுத்தது ராஜாராம் மோகன் ராய். இவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி, எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் பெண்கள் திருமணமானவர்கள் கணவன் இருந்தால் அவங்க உடனே இது சதின்னு சொல்லுவாங்க, தீயில தள்ளி விட்டுருவாங்களாம். அந்த இது பண்ணி அதுக்காக போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சதியை இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விதவைகள் கணவன் இருந்தால் பெண்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருந்தது. அந்த மாதிரி அதை வந்து இது பண்ணி விதவைகளும் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் இதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அப்புறம் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி அதில் நிறைய இது பண்ணியிருக்காரு. இவர் ஒரு பன்முக இது மாத்திரம் இல்லை, இதில் வந்து நிறைய இதுகள்லாம் எழுதியிருக்காரு. அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த இலக்கியம் இதெல்லாம் அதிகமாக தெரியலை, ஆனால் நிறைய இதுகள் பண்ணியிருக்காரு. அப்புறம் வீர சாவர்கர், இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. சுதந்திர போராட்டத்தில் சாவர்கர் என்று பிரபலமாக அறியப்பட்ட விநாயக தாமோர் சாவர்கர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர், வழக்கறிஞர், எழுத்தாளர் மற்றும் இந்து தேசியவாதி ஆவார். இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர். சட்ட படிப்புக்காக லண்டன் சென்று அங்கு ஃப்ரீ இந்தியா என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அங்கே வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால அதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கார். இந்தியாவுக்கு வந்தோடனே கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட அவர் ஜெயிலில் பண்ண சித்திரவதை கொஞ்சம் நஞ்சம் இல்லையாமா. ஆனால் இப்படி அவர் பல இது பண்ணினாலும் அவருடைய பேர் வந்து அதிகமாக வெளியே வரல. என்னென்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. வீர சாவர்கருங்கிற பேர் வந்து சுதந்திர போராட்ட இதில் வந்து அதிகமாக வெளியே வரல. அடுத்தது கார்ல் மார்க்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து வறுமை வறுமைனே ஒரு வாழ்க்கையே போயிருக்கு. என்னன்னு சொன்னால் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் 2 தான் வந்து முக்கியமான உதாரணமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் வெறும் செல்வச்சிமா இருந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் இவர் இந்த சீர்திருத்தவாதியா அப்படி இப்படி சத்துவங்களை பேசியே அவங்களுடைய குழந்தைகளுக்கு கூட 3 குழந்தைகள் இறந்துடுச்சு. 4வது குழந்தை தொட்டில் படுத்திருந்த குழந்தை. ஆனால் அதுக்கு பால் கூட சரியாக கொடுக்க முடியாமல் இவர் வாங்கினாங்க கடனதுக்காக அந்த தொட்டில் கூட சப்தி பண்ணிட்டு போயிருக்காங்க. அது கீழே தான் படுத்திருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு இறுதி சடங்கு பண்ணுறது கூட பணம் இல்லை. இப்படி பல கொடுமைகளுக்கு உள்ளாகி, அதே மாதிரி அவர் குற்ற நண்பர் சொல்லுவாங்க, வாழ்ந்தா
கார்ல் மார்க்ஸ் ஜென்னி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரோட உற்ற நண்பர் யாருன்னு கேட்டா ஏஞ்சல்ங்கிறவர் தான் அவருக்கு பல வகையில் உதவி பண்ணியிருக்காரு. ஏங்கல்ஸ் பல வகையில் உதவி பண்ணியிருக்காரு. அவர் நிறைய சொல்ல போயிடலாம். ஒரு குறிப்பிட்ட மாதிரி சொல்றேன். ஒரு கவிதை ஒன்று இருக்கு, பிரமாதமான கவிதை, வைரமுத்து எழுதுனது. அதை சொல்றேன், இந்த செய்திகளை குறைச்சிக்கிறேன். அதாவது டாஸ் கேபிட்டல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு புஸ்தகத்தை எழுதுறதுக்காக அவர் கிட்டத்தட்ட 1700 புஸ்தகத்தை படிச்சாராம். ஆனா ஒரு பாகம் தான் அவர் எழுதியிருக்காரு, மீதி அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த போது ஏங்கல்ஸ் சொன்னது என்னன்னா, இறந்துட்டாருன்னு சொல்லலை, கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவருடைய இதை ஆனா என்ன எனக்கு ஒரு இதுன்னா, அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்குமே நடைமுறைக்கு வராமல் இருக்குது. அது ரொம்ப வருத்தக்கூடிய செய்தியா இருக்கு. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னாரு. அந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் இல்லை முதலாளிகள் குறுக்க இருக்காங்களா, தொழிலாளர்கள் சங்கத்தில் தானாங்களா புரிய மாட்டேன். அந்த செய்தி இன்னைக்குமே முடிய மாட்டேங்குது. அவருடைய ஒரு கவிதை, நல்ல கவிதையாக இருந்தது, எல்லாரும் படித்து கொள்ளலான்னு. மாமேதை கார்ல் மார்க்ஸ் பிறந்த நாள். கவிஞர் வைரமுத்து மாமேதை மார்க்ஸ் பற்றி எழுதிய கவிதை. அவன் மானுடத்தின் வக்கீல். அன்று அவன் பெயரை எழுதக்கூடாமல் அனுமதிக்காமல் மொழி முடக்கப்பட்டது. இன்றோ சூரியன் கூட அவன் பெயரை உச்சரிக்காமல் உதிக்க முடியவில்லை. அவன் இருந்த போதோ தூசிக்கப்பட்டான். இன்று அவன் புதைகுழியின் உள்ளும் கூட பூஜிக்கப்படுகிறது. அழகை பார்த்து நான் பிரமித்திருக்கிறேன். என்னால் அறிவால் பிரமிக்க வைத்தவன் அவன்தான். அவன் கண்களில் உலகின் இருட்டையெல்லாம் விரட்டி அடிக்கும் வெளிச்சம். அவன்தான் மனித குலத்தின் இறந்த காலத்தையெல்லாம் ஜெயித்து முடித்த சிந்தனையாளன். கடவுளின் சிறைச்சாலையிலிருந்து மனிதனை விடுவித்த மகான். அவன் தடுத்திராவிட்டால் சரித்திரம் தற்கொலையின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கும். பழைய சித்தாந்தங்கள் முதலாளித்துவத்தின் புண்களை முத்தமிட்டன. நிகழ்காலத்தின் நிர்வாணம் மறந்து அடுத்த ஜென்மத்திற்கு ஆடைந்தன. ரொட்டியை இறைவன் தயாரிக்கிறான், அதில் புசிப்பவன் பெயரையும் பொறிக்கிறான் என்றன. இலக்கியமும் கலையும் இந்த ஓட்டை சமூகத்தோடு ஒத்து போவதானே ஓதின. நீதி நூல்கள் எல்லாம் கொழுந்து விட்டறியும் கோபத்தின் இடுப்பை ஒடிக்கும் ஏற்பாடளவா. சிருஷ்டிக்கப்பட்ட செயற்கை இருட்டு மனிதனை பிறவிக்கூடே பேச வைத்தது. மார்க்சின் சம்மட்டி அடியில் மனிதகுலம் தன் துருக்கள் உதிர்ந்து துலங்கியது. எழுந்திரு மனிதனே, உனக்கு முன்னும் பின்னும் இன்னொரு பிறவி என்பதே இல்லை. நீ என்பதென்றோ நிஜம். சொர்க்க சிந்தனை நிறுத்திவிடு, வர்க்க சிந்தனை வளர்த்து விடு. முயற்சிக்கு விலை பரலோகத்தில் இல்லை, இகலோகத்தில் உண்டு என்று இயம்பு. அவன் குரல் அகிலத்தின் சுவர்களை அசைத்தது. பழைய விருட்சங்களின் விசவர்களை சென்று விசாரித்து அவன் பட்டபாடுகள் எத்தனை. அதோ அந்த அறிவின் பிதாமகன் வறுமையின் மடியில் வசித்த நாட்கள். இறப்பியை பசிக்கு விட்டுவிட்டு அவன் அறிவுக்கு சாப்பாடு போட்ட அந்த நாட்கள். ஜென்னியின் மார்பில் பாலையும் துக்கத்தையும் சேர்த்து பருகும் அந்த சின்ன குழந்தை. கட்டுரை அனுப்புவதற்காய் அடமானம் கிடக்கும் குழந்தையின் காலணிகள். உலகத்து வறுமையை ஒழிக்க வந்தவனுக்கு சுய வறுமை என்ன சுடவா செய்யும். அவனுக்கு அஞ்சலி செலுத்தினால் இதய இரத்தம் இன்னும் சிவக்காதோ. இனி எந்த தேசமும் மின்சாரத்தையும் மார்த்தையும் ஒதுக்கிவிட்டு உயிர் வாழ முடியாது. இந்த ஒரு கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் தான். அடுத்தது இனிய அன்னையர் தான், அதுக்கு தெரியும். அதாவது மே 2வது வாரத்தை கொண்டாடும். நம்ம மே 11 கொண்டாடணும். அதை பற்றி ஒரு கவிதை. செந்நீர் சிந்திய செங்கடலே, பெண் செய்யென்று பெருமையில் திளைத்தவளே, அழகிய வடிவின் திருவுருவே, அம்மா என்ற அற்புதமே, உன் மடி தேடி காத்திருக்கின்றேன். உலகில் வெறுமை உணர்கின்றேன். குலைவில் குழந்தை வடிவாக, குரலில் இனிமை நீ என்றோ, கல்லில் வடித்திடா சிலையாக, கசடுகள் அற்ற உருவாக, அணைப்பில் தந்தாய், நலம்பளவும் அசைக்க முடியாய், பலமீந்தாய். உன் மடி என்றன் முதல் ரங்கம் உன் மரணம் வரையில். குழந்தை நானே என்று முதுமை எனக்கு இன்று எங்கு சென்றாய் தெரியவில்லை. காடும் மேடும் ஓடுகிறேன், கடவுள் அண்டை நாடுகிறேன், காற்றையும் கடலையும் கேட்கின்றேன், கனிமொழி வடிவை காணவில்லை. உயிரில் உறைந்த தெய்வமே, உயிரை இந்த தெய்வமே, என்னவளை எங்கும் தேடுகிறேன், என்னவளை எங்கும் காணவில்லை. அன்னையர் நாளாம் சர்வத்தில் அழுது புலம்பை துவழ்கிறேன். அதிகாரத்தை இழந்தவளாய் அவனி மீதில் நடக்கின்றேன். உலகில் வாழும் அன்னையர் அனைவருக்கும் அன்னை தின வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் பித்தர்க்கு பத்தராகி பெரும்புலர் காலை மூழ்கி, பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு
கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. இது நம்ம சைவ சமயம் சார்ந்ததுங்க. வைணவத்தில் 2 சொல்லாண்டு வந்து இன்னைக்கு மொத்தமாக அவங்க முடிச்சுட்டாங்க. வைணவத்துக்குள்ளே நுழைய முடியாமல் போச்சு. நிறைய இருந்தாலும் கூட வழக்கறிஞர் வந்து 9 நாடுகளில் பட்ட அனுபவத்தை சொல்கிறதுக்கு இல்லாமல் நான் உள்ளே வந்து குறுக்க நிற்காமல் இருக்கிறதுக்காக வேலை பார்க்குறேன். கூடி தொழில் செய், அவங்க சொல்லுவாங்க ஔவையாருடைய பாட்டில் கூடி தொழில் செய், கெடுப்பது சோர்வு, கேட்டிலும் துணிந்தில்னா கேட்டில் போய் நிற்கிறதில்ல, கேடு வந்தவது கேட்டிலும் துணிந்தினல், கைத்தொழில் போற்று. அதைத்தான் பாரதாசன் சொன்னார். கூடை முறம் கட்டுனரும் கூடி தொழில் புரிந்தால் கோடி லாபம் பெற்றிடலாம் தோழர்களே. கோடி தொழில் செய்யா குற்றத்தால் மூடிய தொழிற்சாலை 3 கோடி அப்படின்னு சொல்லுவார் தோழர்களையும். அவர் பொது உடைமை கொள்கையை சார்ந்தவர். பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான், பொது உடைமையும் திருட்டை களைவிக்கின்றான். அந்த மாதிரிலாம் ஒரு பொது உடைமை எண்ணம் உள்ளவர் பார்த்தார். பகுத்தறிவும் பொது உடைமையும். ஆரம்ப காலத்தில் அவர் இறை நம்பிக்கையில் இருந்தார். செயற்கையில் அப்படி இப்படி மாறி போனார். அதை சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அதிகாரம் ஊழ், கொஞ்சம் சிக்கலான அதிகாரம். அது கூட ஒரு சொல் சேர்த்துட்டா அது சுலமாக தெரிஞ்சுக்கலாம். ஊழ் வினை. நம்ம செய்யக்கூடிய ஒன்னொன்றுக்கும் ஒரு பயன் இருக்கு. நல்லதோ கெட்டதோ அது 2 பக்கத்தில் எழுதுவாங்க. அப்படி ஒரு ஆளை பெரிய இடத்துலயே இருக்காங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் இன்னம்பர்னு ஒரு கோயில் இருக்குது. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். நம்மகிட்ட கீழ்கணக்கு 18 இருக்குது. அதுபோல 2 பக்கம் நல்லதை செய்யறதும் கெட்டதை செய்யறதும் அவர் எழுதி வச்சுட்டே பார்க்கக்கூடியது. அதுதான் ஊழ். அது வந்து நல்வினை அப்படின்னு இருக்குது, தீவினைன்னு இருக்குது. நல்லது செஞ்சாலும் தீயது செஞ்சாலும் 2மே மாறி மாறித்தான் வருங்க. நம்ம சரியா இருக்க முடியாது. நல்வினை தீவினை. அதுக்கு இன்னொன்று ஊழ்வினை. நம்ம சிலப்பதிகாரத்தில் 3 நீதிகளில் 1 ஊழ்வினை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நம்ம எங்கிருந்தாலும் நம்மளை அதை தேடிட்டு வந்துடும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி அது இருக்குது. இப்போ நமக்கு பல பிறப்புகளை நாம் கடந்து வந்திருக்கோம். இந்த மனித பிறப்புக்கு முன்னதாக எத்தனையோ பிறப்புகளில் நம்ம வந்திருக்கோம். அப்படி வரக்கூடிய பிறப்புகளில் பதிவு செய்யப்பட்டது 2 வினை. ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. இதனை அந்த வினையை செய்தவரை செய்த முறைப்படி சேரும் இயற்கை ஒழுங்கு. இதுதான் ஊழ் என்பதற்கு தேவநேய பாவாணர் சொன்ன கருத்துங்க. இதை ஊழ்வினை நம்ம ஏற்கனவே சொல்லி திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் வந்து 51 பதிகங்களை பாடியிருக்கிறாருங்க. அதில் அந்த 51வது பதிகம் அச்சோபதிகம். அந்த அச்சோபதிகத்தில் இதுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்காரு. பழவினைகள் சொல்கிறாங்க. பழமையான வினைகள், காலங்காலமாக நமக்கு சேர்ந்து இது வரைக்கும் வந்திருக்கக்கூடியது. பழவினைகள் பாரும் வண்ணம் அப்படின்னு ஒரு தொடரை போடுறாரு. சித்தமலம் அறுவத்து என்னை சிவமாக்கி அந்த பாட்டில் பழவினைகள் பாரும் வண்ணம், அது இறைவண்ணமே ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி நெறி அறியாத எனக்கு பழவினைகள் பாரும் வண்ணம். அது மட்டும் இல்லாமல் முத்தி நெறி அறிவித்து மூர்க்கரோடு முயல்வேனை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் திருவாசகத்தில் பல வினையிலே கிடந்தேனை போது நான் வினைக்கேடன் என்பார்போல் அறிவித்து அதிலிருந்து நீக்குவதற்கு வழி செய்தாய் என்று நம்முடைய அருளாளர்கள். இப்போ இன்னைக்கு ராகு கேது பயிற்சி காலையில் கொஞ்சம் அதை கேட்டு வந்தேன். இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வானியல் சாஸ்திரம், அது வான சாஸ்திரம், வானநூல் பயிற்சிக்குள் நம்ம ஆட்கள் சொல்லியிருக்காங்க. பாரதியார் ஆரம்ப காலத்திலேயே சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடியதில் 3.5 வயசு பையன் பாடும்போது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழம், வெள்ளி, சனி, பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவர் வேயுறு தோழிவங்கன்கிறது. வேய்னா மூங்கில் போன்ற தோள்களை உடைய அம்மாவை பேசும்போது இந்த எல்லா நாட்களையும் சொல்றார். அதில் சனி என்பது சனீஸ்வரர், லங்கேஸ்வரன், ஈஸ்வரன், இந்த 3க்கு தான் இந்த ஈஸ்வரனுங்கிற பேர் இருக்குதுங்க. சகல ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவன்கிறதுனால ஈஸ்வரன், சனீஸ்வரன் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அது அப்படி ஒரு அருமையான பெயர்கள் இருக்குது. அதில் இந்த சனீஸ்வரருக்கு என்ன பவர் இருக்கோ, ஆற்றல் இருக்குதோ, அந்த ராகு கேது 2 சாயாத நிழல் கிரகங்களுக்கும் உண்டு என்பதை நமக்கு அது சொன்னது மட்டும் இல்லை, அது சொன்ன ஜோசியத்தோடு நின்று போகும். அதற்கு திருக்கோயில்களை உண்டாக்கியிருக்காங்க.
நான் எடுத்துகிற புதன் எனக்கு நான் மிதுன ராசி, நமக்கு கடவுள் வந்து புதன். திருவெண்காடு இருக்குது. திருவெண்காடு மயிலாடுதுறையில் இறங்கி பக்கத்தில் போனோம்னா பெரிய கோயில், அவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறதுலையே எல்லாருக்கும் கோயில் கட்டி வச்சு அது எங்கெங்கே கட்டணும்னு கட்டி அதை ஒரு ஒழுங்குபடுத்தி அதுக்கு நாளிகையெல்லாம் பார்த்து பஞ்சாங்கங்களை நாள் தேதியெல்லாம் பார்த்து பஞ்சாங்கம் உண்டாக்கி எவ்வளவு நுட்பங்கள். இதெல்லாம் நான் லண்டன்லாம் நம்ம மீன் பிடிக்கக்கூடிய ஒரு துறைமுகம் இருந்தது நம்ம காலத்தில், நம்ம முன்னோர்கள் காலத்தில் அது ஒன்றுமே இல்லை. மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன துறைமுகம். அவங்க தான் நம்மளை வந்து 200 வருஷம் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. இது என்னன்னு கேட்டால் மூளை பலம், அறிவு பலம். அறிவு தான் ஆற்றல். நாலேஜ் இஸ் பவர்ஃபுல். அறிவு தான் ஆற்றல். அறிவை பயன்படுத்தி நம்ம அப்படி உட்கார வச்சுட்டாங்க. அதனால் இந்த ஊழ்ங்கிற அதிகாரத்தில் ஒரு பாட்டு எங்கே எழுதி வச்சிருந்து இங்கே வந்து தான் நமக்கு அந்த ஞானமே வர்றது. எங்கே பாட்டு வச்சுருக்குது, எங்கே போச்சு, எங்கே வந்ததுன்னு சொல்லி அதில் வந்து ஆகு ஊழ் போகுள்னு இருக்குது. ஆகக்கூடிய ஊழ் அது இன்னொன்று போகக்கூடியது ஊழுங்கிறது இருக்குங்க. ஒருவருக்கு கையில் பொருள் வருமா? கைப்பொருள் உண்டாயின் கல்லானை ஆனாலும் கைப்பொருள் உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வின்னு சொல்கிறாங்க. நம்ம வரும்போது ஆசிரியர்கள் குடும்பத்தோடு தான் வந்தாங்க. அங்கேருந்து பேருந்து மாற்றி ஏற்றி வந்து சேர்ந்து அப்போ அங்கேருந்து எவ்வளவோ தொலைவில் இருந்து வராங்க. நமக்கு சிங்கனூர்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தால் வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு சக்கரவங்கள் ஆரத்தை கொண்டு வந்து விடுவாங்க. பார்த்தா போகும்போது கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்க எங்கிருந்தோ பேர் கொண்டு அது ஆமாம். அது வழக்கறிஞர் வந்து அந்த பணம் ஐரோப்பிய நாடுகளில் நிறைய கொண்டு போனார். அது செலவு பண்ணல, அவங்க பண்ணுறது வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பெரிய பெரிய நோட்டாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்போ ஒருவனுக்கு கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் வந்ததுன்னா நல்வினையால் முயற்சி தோன்றும், அசைவின்மை தோன்றும். ஆகூலால் அசைவு இன்மை தோன்றும். அசைவு அப்படின்னா சோர்வு இல்லாமல் நல்லது. ஒருவனுக்கு அந்த தீய எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும்னு சொன்னால் நமக்கு சோம்பேறித்தனத்தை கொண்டு விடும், மடியை கொண்டு வந்து சொல்லும். ஆகூலால் அசைவு இன்மை தோன்றும். நல்ல நேரம் வந்துருச்சுன்னா எல்லாம் கொண்டு வந்து கொட்டு மோசமான நேரம் சொல்ல விதின்னு சொல்ல. நதியின் புனல் என்று நறும்பு உண்ணல் இன்மை. அது அந்த கமராமன் நம்ம கம்பன் கழகம் இல்லைங்களா? நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அது சொல்லி போட்டு விதியின் பயன். இப்போ ஊழ் என்பதற்கு விதி, காலம் கொண்டு வந்து சேர்த்தறனால அதுக்கு காலம்னு பெறலாம். அது மாதிரி போகக்கூடிய ஊழ் வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு மடி தோன்றும். மடினா சோம்பழித்தனம் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானிக்கு பார்த்துக்கலாம். ஏங்க இப்படி கோட்டானாட்ட உட்காந்துருக்கான்னு கேட்டவனா இருந்தவன்லாம் கோட்டானாகிக்கிறாங்க. இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது கொஞ்சம் கூட ஒத்து வராதுங்க. அப்போ அந்த காலங்களெல்லாம் ஒழுங்கு வரும்னு சொன்னால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த இறைவனை வணங்கணும். இந்த நான் முதல் சொன்னேன், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி. நான் ஒரு வாரமாக பார்த்தேன். தூங்கி எந்திரிச்சு முதல்ல அசடு வளைஞ்சிட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள நான் வச்சிருக்க பூவெல்லாம் வேற தரத்தில் வரவங்களாம் பறிச்சு போடுறேன். நேரத்தை எந்திரிச்சா என்ன அப்படின்னு பார்த்தா நேரத்தில் எந்திரிச்சு பல்லும் கூட விளக்காம போய் பூ பறிக்குமா? யாரும் எந்திரிக்கிறது 6 மணி, பூ பறிக்கிறதுக்கு 6 ஆகி போனால் நல்லா இருக்க மட்டும் எழுந்ததும் பழுத்துள்ள கிடந்து அங்கேயே குளிச்சிடும். இருக்குது, அது இருக்குதுங்க. ஆமா ஆமா. அந்த முரண்பாடுகள் இங்கே வருதுங்க. வரும்போது சொல்லி இருந்தோம். அந்த வரும்போது அதை சொல்கிறாங்க. அந்த ஊழி பெருவழியில் அதுக்கு எழுதி வச்சுருக்காங்க. உளவின்றி தானாவது முயற்றுபவர். அதான் ஐயா மெய்வருத்தாங்கிற இடத்துல கூலி தான் தர்றாங்க, பணம் தர்றது இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நான் என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, என்ன வழக்கறிஞராக படிச்சிருக்கேன்னா இல்லை, நிறைய ஆட்களை வச்சுட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது. நான் படித்தது சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வழக்கறிஞர் அப்படி இல்லை, ஜட்ஜுக்கு போய் சேர்ற மாதிரி தான் வேலை செய்யும். என்ன பார்த்துடலாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு பயிற்சி பேசிக்கும் போது அதை சொல்லும்போது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது, அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது, அந்த நடுவு நிலைமை, சான்றாண்மை, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது சான்ற நடுவு நிலைமை இல்லை, நடுநிலைமை நீங்கள் தான் பார்த்துக்கணும். விளக்க நான் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். அப்போ நமக்கு முயற்சி நல்ல நம்ம நல்ல வினை இருந்ததுன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும். மோசமான நேரம் வந்துருச்சுன்னா நான் 19 ஆண்டுகள் நான் நம்பிக்கை இல்லாத, ஆனால் நாங்கள் நம்பிக்கை வந்து 19 ஆண்டுகள் எனக்கு சனி திசை வந்தது. இப்போ குரு திசை வந்தாலும் கூட வந்ததெல்லாம் பிடிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்குது.
நான் இந்த நான் சனி திசை வந்தபோது ஒரு இடத்துல நின்று ஃபோன் தொலைபேசியில் பேசிட்டு இருந்தேன். ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து சொன்னாங்க, உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டான். இவ்வளவு அறிவு நான் சேர்த்து வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு எங்கே தெரிஞ்சது அறிவு இருக்குதான்னு கேட்டாங்க. நான் திரும்பி பார்த்தேன், வயசு அதிகமாகி போச்சு. இதோட விட்டுட்டாங்களே, இதுக்கு மேலே ஏதாவது சொல்லிடுவானோன்னு நான் பேசாமல் போயிட்டு சில இடங்கள்ல நம்ம பேசாமல் போகிறது. நான் கேட்டிருந்தா இல்லைங்க அந்த அம்மா ஒரு நாள் கூட்டிகிட்டு வர விட்டு வாங்க 2 பேரும் கேட்டு பார்க்கலாம். அந்த அம்மா அப்படியே பார்த்தோம்னா வெறி பிடிச்ச மாதிரி அவங்களுடைய ஒரு தோற்றம் இருக்குங்க. வயதானவங்க அப்படி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அது சோம்பேறித்தனம் வரும். மனுஷனை கெடுக்கிறது சோம்பல் மிக கெடுதி பாப்பா. குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும், சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா, தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடுன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்குது. அடுத்த ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னா, இடம் மாறி போச்சு. தடுமாற்றம் என்பது மறதின் கொடுமை, வேற ஒண்ணு இல்லை. அடுத்த இன்னொரு திருக்குறள் என்ன சொன்னா, அந்த ஐயா சொல்றது, ஒருவர் நிறைய நூல்கள் படிக்கிறார். எல்லாரும் படிக்கிறது நிறைய நூல்கள் படிக்கிறாங்கன்னா நுண்ணிய நூல், ரொம்ப நுட்பமான. இப்போ AI தொழில்நுட்பம் வந்துருச்சுங்க இல்லைங்களா, செயற்கை தொழில்நுட்பம். ஆமாம் ஆமாம், அதுக்கு ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி இப்போ பள்ளிக்கூடங்கள் தொடங்க போகிறாங்க. இந்த பாடத்தை வேகமாக கொண்டு வராங்க. கல்லூரி கொண்டு வந்தாச்சுங்க. அது ரொம்ப கடினமான பாடம். இவங்க நினைக்கிற மாதிரி அதில் 228 38 வாங்கலாம். அங்கே உள்ள போய் அதெல்லாம் நுட்பம்லாம் தெரியாது. சேர்த்துட்டு பையங்களை சேர்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க. நான் 4வது செமஸ்டரில் எடுக்கும்போது கொஞ்சம் வேலை இருந்துங்க. நம்ம BSc ஆப்டோமெட்ரியில் 4வது செமஸ்டர்லேயும் கொண்டு வந்தாங்க போன வருஷம். அது இப்போ தொழில்படுத்துகிறாங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும். நுண்ணிய நூல் பல கற்பினும்னா கண்ட புஸ்தமெல்லாம் படிக்கக்கூடாது. பொய்யிலே முக்காற்படி, புரட்டிலே காற்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதைப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பாரதாசன் சொல்கிறாரு. அதில் ஒதுக்குன்னு ஒதுக்கிட்டு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லா புத்தகத்தையும் எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருந்தோம்னா அதை பயனெல்லாம் போயிடும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை ஒன்று பேசிகிட்டே இருக்கிறோம், எங்கேயும் பேச திடீர்னு கோவம் வந்தோன்னா வாய்க்கு வந்தாலும் பேசி போட்டான், புத்தி காட்டிட்டேங்கிறாங்க. கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, புத்தி. நமக்கு எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்மளுடைய ஆரம்ப காலத்திலேருந்து நமக்குள்ள பதிவான பறவைகள் திடீர்னு வந்துடுங்க. அதான் நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீ பெரிய ஆளாக இருக்கலாம், கோவம் வந்துச்சுன்னா எப்படி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அவங்களே முதல்ல சொல்லிடுறாங்க. கோவமா இல்லை நுண்ணறிவு, அது உண்மையான அறிவுங்கிற போது அதை காட்டும் போது கோவத்தும் போது அந்த குடும்பத்திலிருந்து ஜெனட்டிக்ஸ் அது அப்போத்தான் பேசுவாங்க. மற்றவர்கள் நல்ல வார்த்தையை பேசிட்டு இருப்பாங்க, கெட்ட வார்த்தைகள் அப்பொழுது வந்துருவாங்க. நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவு. அவங்க இந்த பிறந்த காலத்திலிருந்து அவங்களுக்குள்ள ஊறி எத்தனையோ வார்த்தைகளை மறைச்சு அடக்கி போத்தி வச்சிருப்பாங்க. கோபம் வரும்போது, குடும்பத்தில் வரும்போது கணவன் மனைவிக்கு அன்போட கல்யாணம் இந்த பரவாயில்ல, அங்கே ஒரு ஆளுக்கு ஒரு சேர்ந்து கல்யாணம் பண்ணி உன்னை பற்றி தெரியாதா என்னை பற்றி தெரியாதான்னு ஆரம்பித்தோம்னா உண்மை அறிவு. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே நம்மளோட பல பிறப்புகளில் நம்ம மூதாதையர்கள் வழியில் வரக்கூடிய அந்த குணங்கள் நமக்கு வந்து அதுதான் மிகும். உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் மிகுதியாக காணப்படும் என்பது நல்லது. ஆமா, நீங்க நம்மளுடைய மரபு வழியில வரக்கூடியது அது தானாக வந்து முன்னால நிற்கும் என்பது இந்த சொல். அந்த அதுல அவனுக்கு பின்னும் தன் ஊழின் காரணமாக அந்த அறியாமை தோன்றி பேதமை தோன்றி அந்த அறிவு மிகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். வகுத்த நூல். நானே இதில் பாதி உங்களுக்கு வகுத்தல் கூடுதல் தானே பேசியிருக்காரு, வேற என்ன பேசியிருக்காரு? வகுத்தான் வகுத்த வகை அல்லாமல்ங்கிற சொல்ல இலக்க குறைச்சிருக்காரு திருக்குறள். 7 சொல் இல்லைங்களா? வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கழித்தல் போனால் ஒண்ணுமில்லாம போயிரு. கழித்தல் எழுதியிருந்தாரு. கூட்டல் போட்டால் கூட்டி எங்கேயும் ஓடி போயிரு. அதை வகுத்து பார்த்தோம்னா மற்றவங்களுக்கும் போய் சேரணும், நமக்கும் கொஞ்சம் இருக்கணும். ஈவு கொஞ்சம் மீதி கொஞ்சம் இருக்கும். இந்த வகுத்தல் கணக்கில் தான் ஈவு கொஞ்சம் மீதி கொஞ்சம் இருக்கும். அதனால தான் கூட்டல் சொன்னோம்னா கூடி போயிரு, பெரிய பணக்காரங்கிட்ட போயிரு. கழித்தல் சொன்னோம்னா ஏழைகளோட போய் சேர்ந்துரு. எல்லாம் அவங்களுக்கும் இருக்கட்டும் இவங்களுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு பொது உடைமை காரணம் அது போல ஏதோ ஒன்று பண்ணி வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடிங்கிற வார்த்தை சொல்லிடுறாரு திருவள்ளுவர். 2500 வருஷத்துக்கு முன்னால
இன்னைக்கு கோடி சாதாரணமாக இருக்குது. எல்லாருக்குமே ஆறுமுகத்துக்கு இண்டஸ்ட்ரியெலாம் காரணம் பார்த்தோம் 2 கோடி இருக்குது. சோமுக்கு எத்தனை கோடிக்கு நான் கரெக்டாக போனால் கூட்டிகிட்டே போனாரு. இல்லை வழக்கறிஞர் தான் பார்த்தா இருக்கிறோம். கோடி இல்லை எத்தனை இப்போல்லாம் கோடி சாதாரணம் ஆகி போச்சு. ஆனால் வள்ளுவர் காலத்தில் கோடிங்கிறது ரொம்ப சளி காசுகளாக வச்சுருந்த காலம். கோடிங்கிற சொல்ல அவர் பயன்படுத்தியிருக்கிறார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அனுபவித்தல். துய்த்தல் அரிது, ரொம்ப கஷ்டம்ப்பா. குறிப்பு வேணுங்க, தொகுத்தல் அரிதுன்னு சொல்கிறாரு. அதான் முடியாது. கோடி ஜோ ஆளுகாஸ் நமக்கு இந்த தொற்று வந்த காலத்தில் துபாயில் இருந்தார். அவருக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு 4-5 ஏக்கரா. இந்த 4-5 ஏக்கரா பூரா வீடு எல்லாம் அங்கே தேக்குகளை கொண்டு வந்து கட்டி வச்சு அப்படியே அத்தனை கடை இருக்குது. துபாய்க்கு போகும்போது நாங்களும் முதல்ல அவங்க கடையில போய் பார்த்தோம். எங்களோட கூட்டிகிட்டு போனவங்கள பெருமணக்காரரு, அவங்களோட நான் ஒட்டிட்டதுனால எல்லா பக்கத்துக்கும் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜோ அவர் இல்லை. இந்த தொற்றும் போது அவர் போயிட்டாருங்க துபாயில். இல்லை நான் பணக்காரன் இல்லை. அவங்களும் அத்தனை அவரை மூட்டையை கட்டி வீசிட்டாங்க. இந்த தொற்று வந்த காலத்தில், ஊசி கண்டுபிடிக்காத காலத்தில் அவரை பற்றி போட்டிருந்தாங்க செய்தித்தாளில். அங்கேயே விட்டு போட்டு வந்துட்டாங்க. கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிது, அனுபவிக்க முடியலைங்களே. அதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடியது 376 பாட்டுங்க. இந்த பாட்டில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் என எல்லா கணக்கைகளையும் விட்டு வள்ளுவர் வகுத்தலை கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. அடுத்த பாட்டில் ஐம்பொறிகள் இன்னும் 5 இயந்திரங்கள் மரமை வாய் கண் மூக்கு செவி. ஐம்பொறிகள். பொறிவாயில் 5 அவித்தான். பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். யார் நீண்ட காலம் வாழணும், 100 வருஷம் 150 150 வாழணும்னு சொன்னால் இந்த 5 நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 பொறிகளையும் ஒருமையுள் ஆமையோல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. இந்த மெய்வாய்க்க இந்த 5 பொறிகளை, இந்த பொறிகளின் வழியாக என்ன வரும்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. திருக்குறளுக்குள்ள எங்க வேணும் புந்துக்கலாங்க. இந்த 5 பொறிகள் அவ்வளவு சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா 5 பொறிகளால் நுகரப்படக்கூடிய பொருள்கள் அது முதல் குறளுக்கு சொல்றாரு. கோடி அளவில் சேர்த்து வைத்திருந்தாலும் இயற்கை ஊழ் வகுத்த வகையால் அல்லது நுகர்தல் அனுபவித்தல் இயலதாகும் என்று சொல்லக்கூடியது திருக்குறள் மேனாள் இயக்குனர் திருவி முனுசாமி அவர்களுடைய, அதாவது முன்னாள் இயக்குனர். கலைஞர் காலத்தில் முதல் ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப நல்ல திருக்குறள் ஜோவியலாக சொல்கிறதுனால அவர் அந்த டைரக்டர் பதிவு கொடுத்துட்டாங்க. அந்த புத்தகம் நம்மகிட்ட இருக்கு. தேவநாய ஆவணர் புத்தகம் வச்சிருக்கிறோம். இதுவும் வச்சுட்டு பரிமளருடைய இத்தனையும் பண்ணி கொண்டு வந்தாலும் வழக்கறிஞர் மாதிரி ஒரு நுட்பமான குறுக்கு கேள்வி கேட்கும்போது எல்லாம் நின்று போகுது. எத்தனை நுண்ணிய நூல் வள கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே இல்லை. நம்ம படிச்சுன்னு என்ன பண்றது, எடுத்து சொல்ல தெரியலன்னா நூலோடு என்ன பயன் இருக்குது, எடுத்து சொல்ல நுண்ணவை அஞ்சுபவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குதுங்க. சீக்கிரம் முடிச்சாரு. அடுத்த திருக்குறள் என்ன சொன்னாருன்னா இந்த உலகத்துல 2 பேருக்கு இருவேறு உலகத்து இயற்கை. இயற்கைன்னா விதி தானுங்க, அது இயற்கை. அதை தானாக வரக்கூடிய யாரும் கொண்டு வந்து விடுறது இல்லை. இருவேறு உலகத்து இயற்கை, ஒன்று திருவேறு, இன்னொன்று தெல்லியராதல் வேறு. இந்த உலகத்துல 2 முரண்பட்ட கருத்து இருக்குது. ஒன்று வசதியா இருக்காங்க அவங்ககிட்ட ஒன்று நிறைய இருக்கும். இன்னொருத்து வெறும் அறிவு, தெளிந்த அறிவு இருக்கு, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. எங்கிட்ட சரஸ்வதி இருக்கிற மாதிரி, உங்ககிட்ட மகாலட்சுமி இருக்கிற மாதிரி. இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அடுத்த திருக்குறள்ல முடிச்சிருவோம். ஐயா சொன்னது ஊழின் பெருவழி, வழினா வலிமை. ஊழ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றை விட மிகப்பெரிய வலிமையானது, பலமானது என்ன இருக்குதுன்னு கேட்டார். நான் ஒரு 132 திருக்குறள் இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் எடுத்து திருக்குறளில் சில சிந்தனைகளும் திருக்குறளில் சில சிந்தனைகளும் நுட்பம்னு ஒரு புத்தகம் ஆராய்ச்சி மாதிரி போட்டு தேடி பிடிச்சி எல்லாம் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி ஒரு 1000 காப்பி இந்த நந்தினி பதிப்பகம் அங்கே போட்டு கொடுத்தாங்க காந்திபுரத்தில். அதெல்லாம் அந்த காலத்தில் விற்று போச்சு. இன்னைக்கு புத்தகம் வாங்கணும்னா மூட்டை கட்டி தொழில் போட்டு போகணும். ஒருத்தர் புத்தகம் வாங்க மாட்டேன். இலவசமாக கொடுத்தா கூட சில இடங்கள் அங்கேயே கல்யாணத்தில் கொண்டு ஒரு 1000 காப்பி கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதோ பணம் கொடுத்துறாங்க. புத்தகத்தெல்லாம் அங்கங்கேயே வச்சு போட்டு போயிடுறாங்க.
தேங்காய்க்கு பழமெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன ஒரு பை கொடுத்து பாருங்க, அது அவ்வளோ பக்கம் இன்னும் இதில் வாங்கிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வந்து காரில் ஒன்று வச்சுட்டு வீட்டில் ஒன்று வச்சுக்குவாங்க. புஸ்தகம் அதில் புஸ்தகத்தில் போட்டப்போ புஸ்தகத்தை பார்த்தோம்னா அப்படி பார்க்குறாங்க, இது என்னன்னு போயிட்டு எதுக்கு கொடுத்தாங்க பேசாமல், இது பணத்தை செலவழிக்கன்னு சொல்லி அங்கேயே வச்சு போட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஊழின் பெருவழி யாவுல ஒரு கேள்வி இருக்குது திருக்குறளில். கற்றதனாலாய பயன் என்கொள். எண்கொள் என்று சொல்லக்கூடிய 2 அசைச்சொல்லை போட்டு தூக்குவாருங்க. பயன்கிற வார்த்தையோடு நின்று போகும். எண்கொள்னு போட்டால் காய்ச்சல் வந்து ஈரசைச்சீரும் மூவசைச்சீரும் காய்ச்சீரும் சேமா புலிமா கருவிளம் கூவல் ஈரசைச்சீராகிய ஏச்சீரும் மூவசைச்சீராகிய வெண்சீரும் இல்லைங்க. அது மாதிரி அந்த 4 சொல்றாரு, நேர் நேர் நிறை நேர், அது மாதிரி 4 அந்த இதுக்கு தான் நம்ம இலக்கணத்தில் வருது. ஏச்சீர் வண்டலையும் வெண்சீர் வண்டலையும் அதை ஒரு தலை தட்டு போடணும்னு சொல்லி கூட இப்போ திருக்குறள் வெண்பான் எழுதுறன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வெண்பா எழுதுறாங்கன்னா நம்ம கோபம் வருது. வெண்பா வேந்தர்னு போட்டுக்கிறாங்க, வெண்பா மன்னர்னு போட்டுக்கிறாங்க. அதில் அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய நுட்பங்களால் எடுத்து அதில் இசைக்கு உரியது, அதில் செய்யுள் செயலவிடை, இன்னிசையலவிடை, சொல்லி செயலவிடை, எத்தனை இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் போட்டு அத்தனையும் போட்டு எழுதாமல் 4 வார்த்தை எழுதிட்டு திருப்பி எழுதிட்டு அவங்களே ஒரு பட்டத்தை கொடுத்து போட்டு அது அப்படியெல்லாம் இருக்கிறது. அது வெண்பா நான் முறையாக நம்ம வழக்கறிஞர் எப்போ கேட்டாலும் இந்த வெண்பாவுக்குள்ள நுழைஞ்சு அவரை கொண்டு வந்து இயற்கையான வெண்பாவை வள்ளுவர் மாதிரி எழுத வச்சு உடனே முகம் எழுதுனா போதும். நீங்கள்லாம் 4 வரி 5 வரியில் எழுத வேண்டாம், 12 வரி எழுத வேண்டாம், பகரோடைக்குள்ள போக வேண்டாம், முடிச்சுக்கிறேன். ஆமா. ஆனா வெண்பா ஒரு நல்ல பாட்டுங்க. அது நான் அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன்னு சொல்லி 1 வருஷம் ஆகி போச்சு, சீக்கிரம் அதை பண்ணி தரலாம். ஊழின் பெருவழி யாவுல மற்ற ஒன்று. இந்த மற்றுன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லிட்டு அதை மாற்றுவாங்க. அதுக்கு பேர் இந்த அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. அப்படின்றது ஏதோ ஒரு சொல் போட்டு மற்ற அது கொன்றுங்கால் கொன்றா துணை. இந்த மற்றுன்னு போட்டு வள்ளுவர் அதிகமாக அதுக்கு மற்ற வினைமாற்றின்கண் வந்ததுன்னு சொல்லுவாங்க. தொழிலை மாற்றுவார். இங்கே ஒன்று சொல்லி போட்டு அடுத்தது இதுக்கும் சம்மந்தமெல்லாம் என்ன மாதிரி எங்காவது மாற்றிட்டாங்கன்னு வைங்க. மற்ற வினைமாற்றின்கண் வந்தது. கொஞ்சம் இலக்கணம் படிக்காமல் இலக்கியத்துக்குள் வரவே நீங்கள் நிற்கிறது. அதனால ஊழின் பெருவழி அவ்வளோ மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பையும் வரவேற்பையும் கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கம் சொல்லி வருகிறேன். இதுவரை சிந்தித்தோம், அடுத்த வாரம் சந்திப்போம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அமைச்சர் ப்ரோக்ராம் இருக்குன்னு வந்தேன். அதை காலியாகவுமே சரி இங்கே போயிட்டு வருவோம்ட்டு வந்துட்டதுனால இடையில நான் கவிதை கொண்டு வரல. அவர் சொன்ன மாதிரி கவிதை தான் பேசுறது, அது பெருசு இல்லை. இருந்தாலும் வந்துட்டோமே 2 உளருவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் கூட்டோன்னு வந்துட்டான். அவை வள்ளுவர் சொல்றாரு, ஒரு சின்ன குறிப்புங்க வந்து எண்ணன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு சொல்றார். செய் நன்றியும் ஒரு நன்றி தானே. அப்ப எண்ணன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டு அப்படி ஏன் சொன்னாரு? விளங்கல. நன்றி கொண்டார்க்கு ஒய்வில்லை ஒரு வரியிலையும் சொல்லியிருக்கலாம். ஆனா என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டு அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பான், எச்சில் துப்பாதே. எச்சில் துப்பாம எப்படிடா இருக்க முடியும்? இங்கு எச்சில் துப்பாதேன்னு எழுதிட்டா சரியா இருக்கும். அது மாதிரி என்னன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டு. ஆனா ஒரே ஒரு இடம் இங்க எச்சிருப்பாத மாதிரி செய் நன்றி என்பது மற்ற நன்றிகளை விட மிக உயர்ந்தது என்பதற்காக செய் நன்றி கொண்டார்க்கு உய்வில்லை அப்படி சொல்லி முடிச்சிருக்காரு. நமக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம். ஆனா ஔவையார் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்றும் தருங்கோள் என வேண்டாம். அதை நீ நினைக்காத. ஒருத்தருக்கு நன்றி செஞ்சுட்டா அந்த நன்றிக்கு பதில் கிடைக்குமா, அது கிடைக்குமா அப்படின்னு நினைக்காத. அப்புறம்
தானா வரும்டா. அந்த நன்றிக்கு ஒரு நன்றியோ, ஒரு நல்லதோ, ஒரு பாராட்டோ, ஒரு பெருமையோ தானா வரும். எப்படி வரும்? நின்று வளரா வளர்தங்கு தளரா வளர்தங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். நீ வேருக்குத்தான் தண்ணி ஊத்துற, அது இளநியா கொடுக்கும், காயா கொடுக்கும். நீ ஊத்துனதுக்கு அது செய்த நன்றி. அது மாதிரி நீ செய்த நன்றிக்கு எப்படியோ உனக்கு பலன் கிடைக்கும், பெருமை வரும், புகழ் வரும். அதுக்கு எண்ணிக்கிட்டு வருந்தாதே அப்படின்னு அவரும் சொல்றாரு, இவரும் சொல்றாரு. ரெண்டு பேத்துக்கும் உள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு என்பதை சொல்லி முடித்து நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் என்றாலே சித்திரா பௌர்ணமி ஒரு ஞாபகம் வரும். சித்திரை நிலவை பற்றி ஒரு கவிதை. சித்திரை நிலவே சித்திரை நிலவே, பல கோடி பேர்களின் நித்திரையை கெடுத்தவளே, காலகாலமாய் கவிஞர்களின் அச்சய பாத்திரமே, ஒரு ஆடவன் காதலில் விழுந்தபோது ஆடை கட்டி வந்தவளே, அவன் அவளை கரம் கற்றிய போது தேனிலவாய் ஆனவளே, அது தேனிலவு கொண்டாட்டத்தில் 1000 நிலவுகளாய் அவதரித்தவளே, சித்திரை நிலவே சித்திரை நிலவே, நீ ஒரு விசித்திர நிலவு, அமுதூட்டும் தாய்க்கு தோழியாய், அழுகின்ற குழந்தைக்கு பொம்மையாய், கனவு காண்பவர்களுக்கு பகல் நிலவாய், பாடும் நிலவாய், வெள்ளி நிலவாய், பல அவதாரங்களை எடுத்தவளே, பலர் உன்னை காதலித்தாலும் உனக்குள் சந்திரயானை கொண்டு வந்து இறக்கிய மயில்சாமி தான் உண்மை காதலன். உன்னை பற்றி 1000 பாடல்கள் எழுதி உன்னை ஒருதலையை காதலித்துக் கொண்டிருக்கும் கவிஞர்கள் யாரையாவது காதலித்திருக்கலாம் அல்லவா என்றதும் நிலவுக்கு வந்ததே கோபம். கவிஞர்கள் என்னும் கவிஞர்கள் தான், அவர்கள் காதலர் ஆக முடியாது. அவர்கள் அண்ட புழுகர்கள், ஆகாச புழுகர்கள். என்னை தவிர வேறொரு நிலவு கிடைத்தால் அவளோடு தேனிலவுக்கு போய்விடுவார்கள். எனக்கு என் இதயத்தில் ராக்கெட்டை கொண்டு வந்திறக்கிய மயில்சாமி அண்ணாதுரையே போதும். ஐயா, ஒரு சின்ன செய்தி. மயில்சாமி அண்ணாதுரை அவர் சொன்னார் இல்லைங்களா, அவர் ஒரு கிணத்துக்கிடவு பக்கத்தில் இருக்கிற கோதவாடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அது எங்கள் அம்மா பிறந்த ஊர் தான். அதுக்கு பஸ்ஸு கூட சரியாக போகாதுங்க. 30 வீடு தான் இருக்குது. ரொம்ப இன்டீரியரான ஒரு கிராமம். ஸோ அதுலேருந்து இவ்வளோ பெரிய சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்ம உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவர் இன்னொன்று கோயம்புத்தூர்கார் இல்லைங்களா, கிணத்துக்கிடவு கோதவாடி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்த முயிர் என்று நாம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி இன்றைய என்னுடைய விருப்ப தலைப்பான சடையப்ப வள்ளலும் கம்பரும் என்ற ஒரு சிறு பகுதியை ஓரிரு நிமிடங்கள் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். கம்பருக்கு சடையப்பர் செய்த உதவி அளப்பரியது. சோழமண்டல சதகத்தில் ஒரு பாடலில் அற்புதமாக சடையப்பரை பற்றி ஒரு பாடல் உள்ளது. பெற்று வளர்த்தும் வித்தைதனை பேணி கொடுத்தும் பெயர் கொடுத்தும் பற்ற அரும்பால் அமுதளித்தும் பகைத்த வறுமை பயம் தீர்த்தும் கற்ற முதல் நூல் திருவழுந்தூர் கம்பர் தலைய கருணை செய்தோர், கம்பர் தலைய கருணை செய்தோர் சடையப்பர் என்ற ஒரு அருமையான பாடல். அதனால்தான் காளிதேவி அருள் பெற்று கம்பர் பாடிய முதல் பாடல். மோட்டெருமை வாவி புக முட்டுவதால் என்றெண்ணி வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே, நாட்டில் அடையார் நெடுங்கத
இதுவே கம்பருடைய இறுதி பாடலிலும் சடையப்பரை செய்த நன்றி, இப்ப நன்றி பத்தி பேசினீங்க இல்லையா, அந்த நன்றியை மறக்க கூடாது என்பதற்கு உதாரணமாக அவருடைய கடைசி பாடலிலும் சடையப்பரை பற்றியே கூறுகிறார். இப்பாடல் நம்மளுடைய மருத்துவர் ஐயாவின் குரலில் நாம் அடிக்கடி கேட்டு ரசித்த ஒரு பரிச்சயமான ஒரு பாடல். ஆண் பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தேம்பாய உண்டு தெவிட்டு மனம் தீம்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி என்ற இது கம்பரின் கடைசி பாடல். தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாகும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். திருக்குறள். கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பாரதியார் கவிதை. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் நன்னிய உரிமை வேண்டும் நாம் அதை பெறவும் வேண்டும் கண்ணிலே ஒளியும் வேண்டும் கன்னித் தமிழை காக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் திருவள்ளுவரை உலகினுக்கு அறிமுகம் செய்கிறார். யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்று உலக பொதுமறையை பாடிய கணியன் பூங்குன்றராரின் பெயரன் திருவள்ளுவர். மரபு வழியை வளர்த்து மரபு வழி உயிரென போற்றி அதை பாதுகாக்க துடித்தெழுந்த திருவள்ளுவர் உலக பொதுமறையாம் திருக்குறளை படைத்தளித்தார். இன்று நேற்று மட்டுமல்ல, நாளையும் இவ்வுலகமும் மாடுலமும் உள்ளவரை போற்றி புகழ்ந்து பாட பாராட்ட அனைத்து பெருமையும் திருக்குறளுக்கே சேரும். உலகின் எம் மொழியினரும் என் நாட்டினரும் எம் மதையினரும் எந்த ஜாதியினரும் எந்த இனத்தினரும் மறுப்பு கூறாத முரண்படாத ஒரு நூல் உண்டு என்றால் அது திருக்குறள் மட்டுமே. இத்தகைய சீரும் சிறப்பும் உடைய திருக்குறளை படைத்தளித்த திருவள்ளுவரின் வழியில் வந்தவர்கள் நம் என்று நினைக்கும் போது நமது மெய் சிலிர்க்கின்றது, தோள்கள் விம்புகின்றது, தலை நிமிர்கின்றது. இத்தகைய பெருமையை பெற்றுள்ள நாம் தன்மானம் மிக்க தமிழனாக ஒரு உலகினுக்கு சான்றோராக வழிகாட்டியாக வாழ வேண்டாமா? அதற்கு திருக்குறளை கசடர கற்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். கே. சத்தியவேந்தன் ஆகிய நான் இப்பொழுது ஒரு கிருஷ்ணன் பாடல். நம்பினார் கெடுவதில்லை நான்குமறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவா நோய்க்கு மருந்தாவா பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே கண்ணன் வந்தான்
அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். குரல்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், உண்மைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், உண்மைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணா கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கனிமகளை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கண்ணா 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 கண்ணா. ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி. அவன் நல்லவர் வணங்கும் தீவனடி, ஜீவன் ராமன் எத்தனை ராமனடி. அவன் நல்லவர் வணங்கும் ஜீவனடி, ஜீவன் ராமன் எத்தனை ராமனடி. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், கல்யாண கோலம்
கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் அந்த சீதாராமன் காதலுக்கு தெய்வம் அந்த சீதாராமன் அரசாள வந்த மன்னன் ராஜாராமன் அரசாள வந்த மன்னன் ராஜாராமன் அலங்கார ரூபம் கொண்ட சுந்தர ராமன் 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 எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் ஜீவனடி ஜீவன் ராமன் எத்தனை ராமனடி தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் என்னுமில்லை ஏதும் கோதண்ட ராமன் வீரம் என்னுமில்லை ஏதும் கோதண்ட ராமன் வெற்றி என்னும் போர் முடிக்கும் ஸ்ரீதராமன் வெற்றி என்னும் போர் முடிக்கும் ஸ்ரீதயராமன் ராமன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி ஜீவன் ராமன் எத்தனை ராமனடி வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் கீர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நம்பின பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமனின் கைகளின் ஞான பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் நம்பின பேருக்கு ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ராமனின் கைகளின் ராஜ பயம் ராம் 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 ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி. நன்றி, ரொம்ப நன்றி. இந்தியாவில் அவையோருக்கு வணக்கம், அமுதான தமிழுக்கு என் வாழ்த்தும் வணக்கமும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொழில் முனைவோர் தொழில் செய்வது என்பது வழக்கறிஞருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மேலை நாடுகளில் ஜெர்மன் டெக்னாலஜியில் அங்கிருந்து அவங்க கழிச்சு விட்ட மெஷினரிஸ் தான் இங்கே வாங்கிட்டு வராங்க. அந்த ஜிஇசி ஃபேன், இந்த மண்டை ஃபேன் இருக்கும், இந்த சோடு ஃபேனு 100 வருஷமாக ஓடிட்டுருக்கு. இங்கத்து கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச பக்கத்து இண்டஸ்ட்ரிக்காரரு ஜெர்மன்ல இருந்தால் அந்த பழைய மிஷினரிஸ் அங்கேருந்து கழிச்சு விட்ட மிஷினரிஸை இங்கே வாங்கிட்டு வந்து 20 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. மெல்டிங் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. நம்மளுடைய சூழ்நிலையில் நமக்கெல்லாம் சொல்லனா துன்பமோ துயரமோ. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய நாட்டை அவங்க எல்லாம் ஆண்டு மக்களை எல்லாம் சிதைச்சு முடியும் என்ற ஒரு சொல்லுக்கு உதாரணமாக திகழ்ந்தவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கல்லணையை கட்டி சாதனை படைச்சாங்க. அப்படி திறமையான மன்னர்களும் வாழ்ந்த நாடு. இன்னைக்கு உலக அதிசயங்கள்ல 8வது அதிசயமாக கூட சொல்லலாம். அது இப்போ அதையெல்லாம் ஆராய்ச்சியில் இருக்கா, அது விவரம் எனக்கு தெரியல. தஞ்சை பெருவுடையார் கோயில் மிகப்பெரிய விஷயம். அதையெல்லாம் நம்ம தமிழர்கள் வாழ்ந்தது. இந்திய மக்கள்ல என்னமோ ஒரு சூழ்நிலை நம்மளை என்னமோ வறுமை பிடிச்சி இதாச்சு. அதனால தொழில் முனைவோருன்னு சொன்ன உடனே
அது எல்லாத்துக்கும் தெரியும், சோமுக்கு ஆறுமுகத்துக்கெல்லாம். அந்த வகையிலேயே என்னுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்குறப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? பெருசாக ஒன்றும் கேட்கல. வழக்கறிஞர் ஐயா இப்போ மேலை நாடு போயிட்டு வந்து அவருடைய வயசு, அவருடைய பொருளாதார நிலை, அவருடைய அறிவு சார்ந்த அணுகுமுறை நம்மள எத்தனை பேர் போக முடியுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரிய. குடும்ப சூழ்நிலை ஒத்து வரணும், பொருளாதாரம் ஒத்து வரணும், உடல்நிலை அமைஞ்சு வரணும், ஆரோக்கியம் முக்கியம். என்ன உணவு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. எல்லோருமே கிட்டத்தட்ட 60 வயசு மேல உள்ளவங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு யாருக்கும் எந்த தொந்தரவுமே இங்க ஜெம் ஆஸ்பத்திரி 11வது மாடி கட்டிட்டு இருக்காங்க. உடல் நோய் இது 11வது மாடி இங்க கட்டிட்டு இருக்காங்க. எழுத்து மாதிரி பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஆமா. அப்போ நம்மளோட என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்றோம்னா பிரச்சனை. அப்ப திருமூலர் சொன்னதுதான் திருமந்திரத்துல வருது. பசி பது பசு பாசம் என பகர் மூன்றில் அப்படின்னா, பதியினை போல் பசு பாசம் அனாதி. அப்போ நம்ம எப்படி ஹவு டு சக்சீட், எப்படி நம்ம ஜெயிக்கிறது, தொழில் செய்கிறது, வாழ்க்கை முறைகளை எப்படின்னா, நான் ஒரு சின்ன ஆய்வு அதில் எப்போ கேட்கறது தான். அடிக்கடி எங்கேயாவது ஒரு பாட்டு போடுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். மிகப்பெரிய தீர்க்கதரிசி. மதமெல்லாம் சாராம அவங்க பெரிய ஞானம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டெக்னாலஜியை சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, இப்படி வாழ்ந்துக்காங்க அப்படின்னு. சரி, அப்போ என்ன பண்றாங்க பெரிய அறிஞர்கள் எல்லாம்? நம்மள மிக தொன்மையான அற்புதமான ஆத்மாக்கள்லாம் வாழ்ந்த நாடு குறிப்பா தமிழ்நாடு. அதுல நுட்பங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம வாழ்ந்துக்கிறது அப்படின்னு. அதுல உலகம் போற்றும் பெரிய மதிப்புமிக்க நூல் திருக்குறள். அதோட ஒரிஜினல் கையெழுத்து கூட அங்கதான் இருக்கு. அவன் அதை கூட எடுத்துட்டு போயிட்டானுங்க. அப்ப அவனுக்கு அறிவாளியே தான் இருந்திருக்கானுங்க. பணத்தையும் மட்டும் எடுத்துட்டு போகல, நகைகள் எடுத்துட்டு போகல. கஜினி முகமது 17 முறைப்படை எடுத்தவங்க இதையும் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த திருவள்ளுவர் நம்ம பாட்டு எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி தொலாவுனா, சுத்தி வந்துச்சுன்னா விழிப்புணர்வு தான் வருது. நிறைய விஷயம் சொல்றாங்க. இப்ப நன்றிக்கு அது சைவ சித்தாந்தத்துல வேற மாதிரி சொல்றாங்க, ஆனா மூல கருத்து ஒன்னா சேரும். அப்ப இந்த கொச்சவாமைங்கிற ஒரு அதிகாரம் என்ன, எந்த தொழிலை செஞ்சாலும் வேல்ற காணம் டர்னர காணா, பார்ட்டி பேமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க, வண்டி மூட்டிருச்சு, பிரேக் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டாரு, ஜன்னல் திறக்கலைன்னு பில்டிங் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு காட்டில். இப்படி 110 குற்றவாளிக்கு ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் துரத்துறாரு. வேலை செய்யறவங்கள 18 இன்ஸ்பெக்டர் துரத்துறாரு. எல்லாம் என்னையா அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வு தொலை பார்த்தா அவர் சொல்றாரு, அரிய என்று ஆகாதில்லை கொஞ்சாவா கருவியான் போற்றி செய்யின். எல்லாம் முடியுமப்பா, விழிப்புணர்வுங்கிற டூலை நீ எடுத்துக்கோ. அதை போற்றினா ஆராய்ந்து எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு நீ செஞ்சினா ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. அப்புறம் திருக்குறள்ல நிறைய இருக்கு, 1 2 இல்லை, அது எல்லாமே நம்ம கடைபிடிச்சாதான். எதையோ ஒரு மூலையில படிச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அப்போ சரி, அந்த குறளை எடுத்து ஒரு பக்கம் வச்சேன். அது நமக்கு படிச்சு புரிஞ்சு அப்புறம் என்ன விழிப்புணர்வு எப்படி வரும், அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சியா இருக்கு. அப்ப இதுக்கு யார் விழிப்புணர்வு அடைஞ்சாங்கன்னா, பெரிய சித்தர்களும் ஞானிகளும் அவங்கெல்லாம் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறாங்க.
இப்போ ஒரு இலையை படித்தாங்கன்னா அந்த இலை என்ன இலை, அதில் என்ன தன்மை இருக்குது, இது என்ன மருத்துவ குணம், அதை சொல்லக்கூடிய ஞானம் அவங்களுக்கு இருக்குது. அதில் அவங்களுக்கு விழிப்பு நிலையில் இருக்காங்க. நான் பகவான் சத்ய சாய் பாபா போற்றுதலுக்குரிய இறை சக்தி, அவர் கலைஞர் வீட்டுக்கு வந்தது ரெக்கார்டு இருக்கு. இப்படி கை வச்சு அன்பளிப்பாக கொடுத்தாருன்னா வைர மோதிரம், கீர்த்திலால் ஜுவல்லரியில் கொடுத்தவங்களுக்கு போய் கேட்டால் 20 lakhs பெக்யூலியர் டைமண்ட் சொன்னாங்க. என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு திருவள்ளுவர் சொல்லிடுறாரு. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலா. சாய்பாபா நீங்கல்ல, எந்த சாய்பாபா? ஆமா, அருமை அருமை, பாக்கியந்தான், பெரிய அற்புதம்தான். அவர் திருவள்ளுவர் சொல்றார், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். நினைச்சதை கொண்டு கொடுத்துருவான். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணினன் தவத்தால் வருங்கிறார் திருவள்ளுவர். வாக்கு பொய்யாகாது. ஒருத்தனை போயான்னு சொல்றதும் வாழ வைக்கிறதும் தவசிகளுக்கு முடியுமா? கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்படிலாம் நம்ம அறிஞர்கள் சொல்லி வச்சாங்க. இப்படியே சொல்லிட்டு கேட்டுட்டு வர்றப்போ சிவவாக்கியர் என்னோட வாழ்க்கையில கையில கண்ணுல பட்டாரு. அதோட செய்தி, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. போச்சுரா, இருந்ததுவே கண்டுபிடிக்கலையா? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவறிய வல்லரோ, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே, என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. அப்போ இந்த சிவவாக்கியருடைய பாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரே முட்டை நம்ம எண்ணிலே இருந்து உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு. இப்ப வெள்ளிங்கிரிங்க நிற்கிற அது மனசு எங்கேயோ போயிருது. அவரெல்லாம் போயிட்டு இருந்தா நம்ம எப்போ போக முடியுமா ஜெர்மனுக்கு? அப்படி அது போயுது. அப்புறம் இங்க வா வெள்ளிங்கிரி, இங்க வா, இங்க மைக்கு முன்னாடி நில்லு முதல்ல. அப்ப என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனேன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. அப்ப என்ன நமக்குள்ள இருக்கு அப்படின்னா, திருமந்திரத்துல திருமூல பெருந்தெய்வம் சொல்றாரு, உள்ளத்துல இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா எங்க இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலையா இருக்கு. அதுக்கு எல்லா கோயிலும் 108 அம்மன் கோயில், சிவன் கோயில் எல்லாம் சுத்தினாலும் ஒன்றும் நமக்கு இல்லை. அப்ப என்னன்னா, பெரிய பேரறிஞர்கள், நம்ம மாதிரி அறிஞர் சபையர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் கடவுள் இறைவன் பண்புகளா மனிதர் மத்தியில வாழ்றாரு. அந்த பண்புகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெற்றினா என்னன்னா, தனி மனித வெற்றி, குடும்ப வெற்றி, ப்ரொஃபஷனல் சக்சஸ், தொழில வெற்றி, சொசைட்டி சக்சஸ், சமுதாயத்தில் வெற்றி அடைகிறது. இப்படி எல்லாம் இந்த 4 வகையான வெற்றிகளை நம்ம அடையிறதுக்கு அந்த கடவுளுடைய பண்புகள் 10. அந்த 10 எங்க இருக்கு? தூரமா எங்கேயும் இல்லை, உன்னிலே இருக்கிறார் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் இதை பகிர்ந்துக்கிறதுக்கு என்னன்னா, நம்ம நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையா இருந்தா முயற்சி பண்ணி ஜெயிச்சுக்கலாம். முதல் பண்பு சொல்றாரு, கடவுள் என்பது தூய அன்பும் அருளும். காட் இஸ் பியூர் லவ் அண்ட் கம்பேஷன் சொல்றாங்க. அப்ப தூய அன்பு நம்ம வைக்க முடியுமா, அருள் வைக்க முடியுமாங்கிறது நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அடுத்தபட்சமா என்ன பண்றாங்க வெற்றி அடைகிறதுக்கு அப்படின்னா, கடவுளுடைய பண்பு டோட்டல் பர்ஃபெக்ஷன்ங்கிற முழுமையான செம்மை. ஏன் ஜெர்மன்காரன் ஜெயிச்சான்னா, அவனுடைய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகையனா 0-0னா 0-0 தான், நாட் 1 கூட ஃபெயிலியர் ஆகாது. அந்த மாதிரி துல்லியமான நுட்பம். காட் இஸ் டோட்டல் பர்ஃபெக்ஷன்.
கடவுள் என்பது நான் கமர்ஷியல், வணிகத்தன்மையற்றது. நம்ம சிலதுக்கு வணிகம் பண்ணக்கூடாது, வணிகத்தன்மையற்றது. வணிகத்தன்மைன்னா நிலம், நீர், காற்று, நம்ம எல்லாருமே சுவாசிச்சுட்டு இருக்கிற காற்றுக்கு ஒன்றும் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை. கடவுள் என்பது வணிகத்தன்மையற்றது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு, கடவுள் என்பது இன்னசென்ட் வித் இன்டலெக்ட், குழந்தை தன்மையில் ஞானமாய் இருப்பது. குழந்தையாட்டு இருப்பாங்க, நல்ல ஞானமா இருப்பாங்க. அதுக்கு சித்தர்பாடெல்லாம் முக்கியமானதெல்லாம் இருக்கு. சமூக சேவையை பேய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து நாய்போல் இட்ட பிச்சை எல்லாம் நன்றியோடு உண்டு, நன்மங்கையரை கண்டால் தாய்போல் நினைத்து செய்போல் கிடக்கிறான். குழந்தை மாதிரி இருப்பாங்களாம், மிகப்பெரிய ஞானம் உள்ளவங்க. கடவுள் என்பது இன்னசென்ட் வித் இன்டலெக்ட், அந்த பண்பு நம்ம வச்சுக்கொண்டு. கடவுள் என்பது அடுத்ததா ரியாலிட்டி, இயல்பு நிலையில இயல்பா இருப்பாங்க. கோட் சூட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க, இருக்கிறத வச்சு அப்படியே இருந்துக்குவாங்க. இயல்பு நிலை, அது பண்பு. இயல்பா இருக்காரு. அவர் என்ன மொட்டை கெண்டக்காலுக்கு வேட்டி கட்டிட்டு போறாரு, அது இயல்பா இருக்கிறாங்க. இயல்பு நிலை. கடவுள் என்பது டோட்டல் அவேர்னஸ், மொத்த விழிப்புணர்வுங்கிற மொத்த விழிப்புணர்வு. அதுதான் இப்ப திருவள்ளுவர் பொச்சாவாமையில சொன்னார். அந்த எனக்கு தெரிஞ்ச விழிப்புணர்வு, மொத்த விழிப்புணர்வுங்கிறது ஒண்ணு, அதுல என்ன மொத்த விழிப்புணர்வு அப்படின்னு அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, எனக்கு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டது 3 வகையான விழிப்புணர்வு சொல்றாங்க. அந்த 3 வகையான விழிப்புணர்வு என்னன்னா, நம்ம வாழ்ற காலத்துல எதாச்சியா நடக்கிறது மேல ஒரு விழிப்புணர்வு இருக்கணுமா. திடீர்னு ஒரு சூறைக்காத்து வருது, திடீர்னு ஒரு மழை வருது, திடீர்னு வெயில் வருது, ஏதோ திடீர்னு நடக்குது, நமக்கு தெரியாது, இயல்பா சாதாரணமா நடக்குது. அப்போ நம்ம வண்டி கூட ஓரமா எடுத்து வச்சா வண்டி தப்பிச்சுது. அதுக்கு நமக்கு விழிப்புணர்வு வேணும். அது இன்னும் ஆராய்ச்சி பார்த்தா நிறைய செய்தி இருக்கும். அப்போ இயல்பா நடக்கிறதுல ஒரு விழிப்புணர்வு. அடுத்த விழிப்புணர்வு நம்ம பேசுறதுல, எழுதுறதுல, நடக்கிறதுல, கொடுக்கல் வாங்கல. நான்லாம் நிறைய லட்சங்களை ஏமாற்றி விட்டானது விழிப்புணர்வு இல்லாமல். 20 லட்சம் ஒருத்தர் ஏமாற்றி விட்டார், 14 லட்சம் ஒருத்தர் எடுத்துட்டு போய் ஏமாற்றி விட்டார், விழிப்புணர்வு இல்லை. அப்போ அந்த ஒரு விழிப்புணர்வு. அடுத்த ஒரு விழிப்புணர்வு சொல்றாங்க, நம்ம எண்ணத்துல உதயம் ஆயிட்டே இருக்குமாமா, அது மேல நமக்கு ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணுமா. ஒரு அதிகாரி வேற அப்ப ஓரமா போ அப்படின்னு சொல்றாருன்னு வைங்கள, நம்ம அவர் யாரா இருப்பான்னு தெரியுது. வடிவேல் ஒரு காமெடியில நாங்களும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி கிட்ட போய் வம்ப பண்ணி கடைசியில ஐயா தெரியாம சொன்ன மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. அவர் சொன்னாரா சரின்னு விழிப்புணர்வா நம்ம இருந்துக்கணும். வாழ்க்கை நெருக்கி இந்த 10 பண்புகள் கடவுள் பண்பு, டோட்டல் அவேர்னஸ். அடுத்ததா ஒரு விஷயம் சொல்றாரு, கடவுள் என்பது முழுமையான விஞ்ஞானம். எல்லாமே பூமி நேர்கோட்டுல சுத்துது, நீள்வட்டத்துல சுத்துது, மணிக்கு இவ்வளவு சுத்துது, இவ்வளவு வெயிட் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்குது. இது எல்லாமே சிஸ்டமா இருக்கு. இந்த சிஸ்டத்தை நம்ம ஒன்றும் பண்ண. God is total system oriented. God is totally raw material, மூலப்பொருளா இருக்கு. கடவுள் தன்மையை பயன்படுத்தினா ஒரு இரும்பெடுத்து ஒரு அருமையான பொருளா உண்டாக்கி மார்க்கெட்ல வித்து நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம். மூலப்பொருள் அதுதான், தண்ணி மூலப்பொருள். அப்போ God is இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மையா இருக்கிறாரு. இந்த 10 பண்புகள்ல கடவுள் நிலையில இறைவன் மனிதர்களோட வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற ஒரு அறிஞர்கள் நமக்கு கொடுத்த செய்தி. அன்பு நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொண்டுவதை பாக்கியமாக நினைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. சோமு பரவாயில்ல, அப்புறத்துலேருந்து அப்பர்வாக்காக தான் இருந்துச்சு எல்லாமே. நல்லபடியாக சொன்னார். அந்த 2 வரியை மட்டும் சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அந்த 2 வரியும் மறந்துடுறோம். அந்த பாடலை சொல்லணும். வழக்கறிஞர் பேசும்போது கேட்டிருக்கீங்களா, அவர் பாடலையும் சொல்லிடுவார், விளக்கத்தையும் சொல்லிடுவார். அப்படி வரணும். அப்படி வந்துச்சுன்னா சீக்கிரம் ஒரு பதிஞ்சிரும். அதுக்காக சொல்கிறேன். ஆனால் நல்ல செய்திகள் எல்லாம் சொன்னார்.
நல்லா அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். மகேந்திர பல்லவன் ஏன்னா அவன் சமண மதத்தை தான் ஆரம்பத்திலிருந்து தழுவிட்டு இருந்தான். மகேந்திர பல்லவர் காலத்தில் தான் திருநாவுக்கரசர் வாழ்ந்தார். திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் மகேந்திர பல்லவர். அவர் சமண மதத்திலிருந்து அப்புறம் இதுக்கு மாறினார். அதுதான் வரலாறு, நான் படிச்சிருக்கேன். சொன்னார் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது சத்தியமாக. நான் இதுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழுக்கு அப்புறம் தான் தெரியுது. என்னுடைய இடம் காலப்பட்டியில் ஒரு 5 சென்ட் இடம் இருந்துச்சு. அது அரசு எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் அந்த ஏரியா பூரா மத்திய அரசு ஊழியர்களுக்காக அங்கே வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு 11 பேர் ஒரு டீமாக வாங்கியிருந்தோம். அதில் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு தெரியாமல் போய் அங்கே ஒருத்தர் புரோக்கரை பிடிச்சி சார் பதிவாளர்கிட்ட சொல்லி ஒரு சென்ட்டு 25,000 விற்றுட்டாங்க. நாங்கள் வாங்கினது 2,000 ரூபா தான். 25,000 விற்றுட்டாங்க என்னுடைய நண்பர்கள். திருப்பி என்கிட்ட சொன்னாங்க, ஆறுமுகா நீ மட்டும் வா, ஏன்னா நல்ல நண்பர்கள் தான், நீ மட்டும் வா, அந்த புரோக்கர் எனக்கு தெரியும், அந்த ஹோட்டலுக்கு வருவார், நம்ம அங்கே பார்த்து பேசிக்கலாம், நீ வித்துரு. ஏன்னா அவங்க உள்ள கேஷ் கொடுத்து அந்த உள்ள அந்த நம்பரெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இந்த நம்பர்கள் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காலப்பட்டியில் போட்டு வச்சுட்டாங்க. செய்யுங்க இருந்தார். நான் சொன்ன ஒரே வார்த்தை, நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு சேர இல்லையா? நான் வீடு கட்டியிருக்கேன், அந்த வீடு என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன், இன்னொரு வீடு கட்டுறேன், அது என் குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன், எல்லாமே பண்ண போகிறேன். நான் செய்த புண்ணியமெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு போகுதுன்னா இந்த பாவமும் எனக்கு போகுமில்ல. எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த வாங்குவான் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். யாரும் அரசு எடுத்தா ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஏதோ கம்மியாவது ஏதோ ஒன்று கொடுக்க முடியல, கொடுக்காம போகாதல்ல. நான் அப்போ பார்த்துக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழிச்சு விட்டுக்கா அந்த பகுதிகளில் அத்தனை பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இருக்கிறவங்க எல்லாமே இப்போ அவங்க ஒரு 100 ஏக்கரா எடுத்திருந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஏக்கரா தான் இருக்குது. மீதி எல்லாம் வீடு கட்டிட்டாங்க. எல்லாரும் அந்த கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து அரசு மேலே வழக்கு, அந்த சார்பு எல்லாமே வழக்கு போட்டு வழக்கு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிறவர் சொன்னார், நான் இங்கே 12 பேரும் ஒட்டுக்கா கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த வழக்கில் ஜாயின் பண்ணிக்கிறோம், ஆனால் அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருவோம். 12 பேருக்கு சேர்ந்து சொல்லிட்டு அப்போ அந்த 2 பேர் தான் போயிட்டாங்க. எங்கள் 10 பேருக்கு கூப்பிட்டு நாங்கள் 2,000 ரூபாய்க்கு வாங்கின இடத்த ஒரு சென்ட்டுக்கு 1,50,000 ரூபா வீதம் எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த வழக்கை போட்டு இன்னைக்கு எல்லாமே வீடுகளாக தான் இருக்கிறாங்க. இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இல்லை அப்போ அந்த வழக்கு நடத்தினாங்க. அது மத்திய அரசு கேன்சல் ஆயிடுச்சு. சொல்லும் போது எனக்கு அது நினைவுக்கு வந்துச்சு. ஏன்னா நான் செய்கிற பாவங்கள் என் குழந்தைகளுக்கு சேர இல்லையா? அந்த பணம் சேர புண்ணியமெல்லாம் கொடுக்கும்போது இதுவும் சேரத்தானே செய்யும். அதனால அது நல்ல ஒரு கருத்து எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. மகிழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு, நானும் ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. அடுத்த நிகழ்வு முதல் ஞாயிறு அநேகமாக 1ஆம் தேதியே வருது. 1ஆம் தேதியே வந்துட்டு எல்லாரும் வந்துருங்க. சத்தியம் நீங்கள் சொல்கிறத நானாக முடிவு பண்ண முடியாது. தலைவர் இருக்காரு, துணைத் தலைவர் இருக்காரு, செயலாளர் இருக்காரு, அவங்ககிட்ட சொல்லி அது பையனுக்கு ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். நீ அமைதியாக இருங்க. நாங்கள் சொல்லி இப்போ எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கும்போது நீங்கள் சொல்லுவோம். 20வது அமர்வு இந்தியா விட்டு வெளியிலே போயிட்டு வந்தோம். அழகான ஒரு உரை, எவ்வளோ அழகாக சொன்னார். அதுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லி வந்திருந்த அனைவருக்கும் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் ஞாயிறு நம்முடைய அடுத்த அமர்வு நடைபெறும். அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி. அனைவருக்கும் உணவு வேண்டும்.